வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவை எடப்பாடி அழித்து விடுவாரா? கட்சியை ஒருங்கிணைக்க முன்னாள் அமைச்சர்கள் பக்கம் பெரிய பிளான், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது தஞ்சாவூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய வைத்தியலிங்கம், அதிமுக தொண்டர்கள் 100க்கும் 99% பேர் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று இருக்கிறார்கள். 2026 தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி ஏற்படும் என்றும் கூறிய வைத்தியலிங்கம், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, மற்றவர்கள் யாரையும் இழக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். அதிமுக இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்றும் நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாக வெளியேறி விடுவார்கள் என்றும் கூறிய வைத்தியலிங்கம், அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்றும் கூறியிருந்தார். மேலும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் தேர்தலில் எடப்பாடியின் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று டிடிவி தினகரன் கூறியதாக கூறியிருந்தார். அவர் உண்மையை அதுதான் என்றும் விமர்சித்திருந்தார் வைத்தியலிங்கம். மேலும் 2021 ஆண்டு தேர்தலில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக தெரிவித்த வைத்தியலிங்கம், அப்பொழுது தாம் தனித்து நின்று 150 இடங்களில் பிடித்து விடலாம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஏமாற்றியதாக வைத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியின் மூலம் 40%க்கும் மேல் வாக்குகளை பெற்று விடலாம் என்று கூறினார். ஆனால் 20% வாக்குகள் வரும் அளவுக்கு மோசமான நிலையை கொண்டு வந்துவிட்டார் என்று அதனையும் நினைத்து டிடிவி தினகரன் கூறியதாக வைத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த ஒரு தகவல் என்பது ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக வட்டாரங்களில். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.